ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ, எனக்கு ஒரு லாங் வீடியோ. ஏன்னா எப்போயுமே ஷார்ட் வீடியோவில் பேசி பேசி இந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் லாங் வீடியோவில். ஸோ உங்களுக்காண்டி ஒரு சூப்பரான ஒரு கேக் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் தான், கனாஷ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃப்ளேவர் கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு அகைன் நம்மக்கிட்ட இதே ஃப்ளேவரில் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நம்ம க்ரீமில் ஐசிங் பண்ணுறதுக்கும் ஒரு சாக்லேட் கனாச்சில் ஐசிங் பண்ணுறதுக்கும் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம க்ரீமில் பட்டி டிக்கரிங் வேலை பார்த்துலாம் அது டக்கு டக்குன்னு ஐசிங் பண்ணிடலாம். ஆனால் கனாஷ் பொறுத்தளவு அந்த மாதிரி வேலைலாம் இதில் பார்க்க முடியாது. ஏன்னா இது செட் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு வச்சு தான் இந்த கேக் ஐசிங் பண்ண முடியும். இதுவே டார்க் சாக்லேட் கனாச்சுனா ஈஸி, அது டக்குன்னு செட் ஆகிக்கும். நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஒயிட் சாக்லேட் பொறுத்தளவு என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டஃப்பான ஒர்க்குன்னு தான் நான் சொல்வேன். இந்த கஸ்டமர் ப்ரௌனியுமே கேட்டிருந்தாங்க. 14 பீசஸ் கேட்டிருந்தாங்க. டபுள் சாக்லேட் ப்ரௌனி, மில்க் சாக்லேட் வித் ஒயிட் சாக்லேட் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபட்ஜியான ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம ப்ரௌனி அண்டு குக்கீஸ் நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதை அந்த கேக் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபைனல் இந்த உங்களுக்கு வீடியோஸில் என்னடா இவ செகண்ட் டைம் தான் ஐசிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லை. இது தேர்ட் டைம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இந்த கேக் நம்ம ஐசிங் நீட்டாக பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாக்லேட். நீங்கள் நினைக்கலாம் இந்த கேக் 1 kgயா இல்லை 1.5 kgயா. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் 1.5 kg கிட்ட வந்துடும். ஸோ அப்படி தாங்க இந்த கேக்குக்கு நான் ஐசிங் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் எடுத்தாலே கொஞ்சம் மெல்ட் ஆகிற கண்டிஷனில் தான் இந்த ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஐசிங் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு நீட்டாக ஐசிங் பண்ண முடியும். அதோட ஃபினிஷிங்குமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ப்ரௌனியுமே ரெடி ஆயாச்சு. பாருங்கள் நம்ம ப்ரௌனி எப்படி இருக்குது, ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப்பாக இருக்குல்ல. ஸோ பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அப்போ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ப்ரௌனியுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம 2 பாக்ஸ்லையுமே போட்டு நீட்டாக அவங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம கேக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.